வீடியோ மேன் வந்திருக்கும் நண்பா நம்பிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தல அஜித் அவர்களுடைய திரைப்படத்துலேருந்து எதாவது அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தாங்க. விடாமுயற்சி அப்டேட் வந்ததோடு சரி, அப்புறம் ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இப்போ அப்டேட் கேட்டிருந்தா அவங்க எல்லாருக்குமே ஒரு விருந்தளிக்கிற மாதிரி AK63 படத்துடைய அப்டேட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதிரடியான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியான மாதிரியான அப்டேட்டில் அதில் சொல்லியிருக்காங்க. போஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விடாமுயற்சி படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு சரி, எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அந்த ஒரு திரைப்படத்துல இருந்து. ஸோ அதனால மறுபடியும் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொடுக்கறதுக்கு மொத்தமாக ஒரு போஸ்டரில் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்துல ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா மைத்ரி மேக்கர்ஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொடக்ஷன் டீம். ஸோ கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீமில் செலவுக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பார்த்து இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டேரக்டர் நம்ம டிஎஸ்பி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அஜித் அவர்கள் கூட டிஎஸ்பி அவர்கள் சேர்ந்திருக்காரு. எந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட். இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான். இவர் ஃபர்ஸ்ட் எடுத்த சில திரைப்படங்களை இவரெல்லாம் எப்படி ஒரு நிலைமைக்கு டேரக்டரா வர போறாரு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம். ஆனால் ஒரே ஒரு திரைப்படம் தான் மார்க் ஆண்டனிங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களோட திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை பார்த்து நம்ம அஜித் அவர்கள் தீவிரமான ரசிகர், ஃபேன் பாய். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே சூப்பராகவே கதைக்களம் எல்லாமே பார்த்தா நம்ம அஜித் அவர்களுக்கு நல்லாவே பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபேன் பாயோட சம்பவம் எந்த மாதிரி லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரியான பேர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. நல்லது கெட்டது அசிங்கமான அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஏகே அவர்களுடைய கேரக்டரைசேஷன் ரொம்பவே ஒரு ரக்கடான கேரக்டரைசேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மங்காதா திரைப்படத்தில் எந்த அளவுக்கு ரக்கடான கேரக்டரில் இருப்பாரோ அதே மாதிரி ஒரு ரக்கடான சம்பவம் தான் இந்த படத்துல பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு ரக்கடு மூவியாகவே அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டர்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்குங்க. ஸோ டிஎஸ்பி, ஏகே ப்ளஸ் நம்ம ஃபேன் பை ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா தரமான தலை பொங்கலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் பேன் இண்டியா அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட்டை கேட்டு ஏகே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிங்கமிங்க ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய விடைபெறுவது உங்களின் சங்கி மங்கி.